என்னுடைய சிறு வயதில் நான் கண்ட அனுபவித்த மார்கழி மாதத்தை அசைப்போட தொடங்கினேன் அல்லவா? கோலத்தில் தொடங்கினோம். அந்த கோலத்தில் மற்றொன்று உண்டு. கோலத்தின் நடுவிலே சாணம் வைத்து பூசணிக்காய், பறைக்காய் போன்றவற்றின் பூக்களை சொருகுவது அழகாக இருக்கும். அந்த கோலத்தின் நடுவில் அந்த பூ ஒன்றோ இரண்டோ மூன்றோ அவரை கிடைப்பதற்கு தகுந்தாற் போல வைத்து அது ஒரு அழகு செய்வோம். பூவும் கோலவுமாக மார்கழி மாதத்தை விடியற்காலே ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த அழகு, அந்த மார்கழி மாதத்தின் அடுத்த அழகு என்ன தெரியுமா? எங்கள் ஊர் பஜனை. அந்த குளிரிலே எல்லோரும் எழுந்திரு, குழந்தைகள் முதற்கொண்டு எழுந்துட்டு, பெண் குழந்தைகள் போக மாட்டோம், பிறகுதான் போவோம். காவேரிக்கு போவதற்கு ஆண் குழந்தைகளும் ஆண்களும் தான் போவார்கள். விடியற்காலை 4 மணிக்கெல்லாம் பானுவதர் சங்கு எடுத்துக்கொண்டு தெரு முழுவதும் ஊதிக்கொண்டு செல்வார். சங்கு என்பது மங்கள சின்னம். அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பேன். சங்கு நமக்கு ஒரு மங்கள சின்னம். அதை ஊதிக்கொண்டு செல்வார். எல்லோரும் எழுந்து, ஆண்களும் எழுந்து காவேரி குளிக்க போவார்கள். அந்த குளிரிலே எல்லோரும் காவேரி குளிக்க போவார்கள். நாங்களாம் வீட்டில் குளித்துக் கொள்வோம். பஜனையில், எங்கள் ஊர் பஜனை காரணமாக நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டோம். அது என்ன மொழி என்று தெரியாமல் அந்த பாடலை பாடிக்கொண்டு போவோம். இதில் நான் சொல்ல வேண்டிய அன்சங் ஹீரோ ஒருத்தருக்கிறார், எங்கள் ரிங்கு மாமா. அந்த வயதான காலத்தில் அவரும் போய் காவிரி குளித்து விட்டு வருவார். இப்போ நினைத்து பார்க்கிறேன், எப்படி அவருக்கு எந்த ஒரு மன உறுதியா அல்ல பக்தியா என்னவென்று தெரியவில்லை எனக்கு. அந்த விடியற்காலை நேரத்தில் அவரும் காவிரியில் குளித்து விட்டு வருவார். இப்போது நினைத்து பார்க்கவே எல்லா வித பஜனை பாடலும் கொஞ்சம் கரப்ட் ஃபார்மாக கூட இருக்கும். அதெல்லாம் கூட பரவாயில்ல, எல்லா மொழி பாடலையும் நாங்கள் பாடினோம். ராமச்சந்திர ரகுவீரா, ராதே 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 எல்லாம் பாடிக்கொண்டு போனோம். பாடி முதல்ல போய்விட்டு தெருக்கோடி வரைக்கும் போய்விட்டு திரும்பவும் போவார்கள். இந்த திரும்பவும் போகும்போது தான் அந்த வீட்டிலேருந்து நாங்கள் பெண் குழந்தைகளாம் சேர்ந்து கொள்வோம். அங்கே பஜனை முடிந்து அந்த கோவில், எங்கள் பெருமாள் கோவிலில் ஒரு தனியாக எங்கள் ஊரில் பஜனை மண்டபம்லாம் கிடையாது. அந்த பெருமாள் கோவில்லையே ஒரு ஆர்ச் இருக்கும், ஒரு பிரகாரத்து பக்கத்தில். அதில் தான் அங்கே பஜனைக்கு உண்டான அந்த கிருஷ்ணன் ராதா படங்கள்லாம் இருக்கும். தொடங்குவது அங்கே தொடங்குவார்கள், நிறைவு செய்தவங்க நிறைவு செய்வார்கள். தொடங்குவதை பார்த்ததில்லை, நிறைவு செய்வதற்கு போயிடுவோம். என்றால் மெயின் அட்ராக்ஷன் அங்கே பொங்கலுக்கு முன்னாடி கொடுக்குற வாழைப்பழமும் சர்க்கரையும். ரெங்கு மாமாவத்து மாமி ஒரு மரத்தட்டில் வெள்ளை சர்க்கரை சுக்கு இடித்து போட்டு, சொல்லி முடியாத ருச்சி அது. காலை வேளையில் சுக்கு இடித்து போட்டு மரத்தட்டில் எடுத்துன்னு வருவார் அந்த வெள்ளை சர்க்கரையை. மண்டப்படிக்காரர்கள்லாம் உண்டதற்கு வாழைப்பழம் கொண்டு வைப்பார்கள். எல்லோரும் யாரால் முடியுமோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வாழைப்பழம் வாங்கி கொண்டு வைப்பார்கள். எல்லா வீட்லேயும் வாழைத்தோப்பு இருக்குது, எல்லார்ட்டையும் வாழைக்கொல்லை இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, தாரோட வீட்டில் வாழைப்பழம் தொங்கிட்டுருக்கோம். ஆனால் அங்கே கொடுக்குற அந்த வாழைப்பழத்தை அந்த சர்க்கரையில் தொட்டு சாப்பிட்றத போல் சுகம் ஒன்றுமே கிடையாது உலகத்தில். அந்த வாழைப்பழம் மண்டபப்படுகிறார்கள் நிறைய வாழைப்பழம் வாங்கி கொடுத்தா ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் கிடைக்கும். எல்லா வாட்டத்தை வெட்டி ஆளுக்கு பாதியாக தருவார், தோலோடு அப்படியே வெட்டி. என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? அந்த வாழைப்பழத்தை அந்த சர்க்கரையில் தொட்டு சாப்பிடுவதற்கு அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும். எந்த பழம் கொடுத்ததில்லை, வாழைப்பழம் தான், சர்க்கரை தான். எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான அந்த ஒரு உணவை அந்த காலை வேளையில் நாங்கள் சாப்பிட்டிருக்கிறோம். அந்த பஜனை முடிந்ததும் அந்த ஜால்ரா, உண்டியல் ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு கஞ்சிரா ஒன்று இருக்கும், எல்லாம் இருக்கும். கொண்டு போய் அந்த உண்டையை வைத்து விடுவார்கள். அதற்கு பிறகு தான் பெருமாளுக்கெல்லாம் நடக்கும். இதில் போட்டியெல்லாம் உண்டு. யார் உண்டியில் கையில் வச்சுக்கிறது, யாராருக்கெல்லாம் ஜால்ரா கிடைக்கும். ஏன்னா தாளம் எல்லாருக்கும் கொடுக்கறது அங்கே இருக்காது. இந்த மாதிரி போட்டியெல்லாம் இருக்கும். யாருக்கு ஒரு கஞ்சிரா இருந்தாக்கா அது யாருக்கு கிடைக்கும். இப்படியெல்லாம் ஆளுக்கு ஆள். சங்கு ஒரு பாட்டுக்கும் அடுத்த பாட்டுக்கு நடுப்புற சங்கு ஊதணும். ஏதாவது ஒரு புண்டரீகன் சொல்லுவாள். அப்போ அந்த சங்கு ஊதுறதுக்கு யார் சங்கு வச்சுக்கிறது, இப்படிலாம் ஒரு மனசார அங்கேயும் இங்கேயுமா ஒரு சின்ன மன வருத்தத்தோடு கூடிய சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கும் அங்கே அந்த பையங்களுக்குள்ளே. எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் பின்னாடி தான் போகலாம், அவ்வளோதான். அதில் என்னென்னா, காலையில் இருந்து குளிக்காமல் போனால் அது கொஞ்சம் மட்டம். குளிச்சு விட்டு போனால் தான் எங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும், எங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நான் குளிச்சு விட்டு வந்த பொண்ணுங்க குளிக்காத பொண்ணுங்களை பார்த்து ரொம்ப தள்ளி வைப்பாங்க, மேலே படாதடி இப்படிம்பாங்க. அதனால் அது காலையில் அந்த விடியற்காலையில் குளிச்சுட்டு போனால் அவங்களுக்கு தனியாக அந்தஸ்து கௌரவம். இது முடிந்த பிறகு தான், அந்த பஜனை முடிஞ்சப்புறம் தான் பெருமாளுக்கான திருவாராதனை ஆரம்பிக்கும். அந்த திருவாராதனை பற்றி நாளை பதிவில் பார்க்கலாம்.